அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உதயராஜ். நான் இதுக்கு முன்னாடி பானா காத்தாடி, இப்போ வந்தாமல்ன்ற படத்தில் 4 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம விடாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஹாரர் வித் எமோஷ்னலான ட்ராமா தான் இந்த படம். பயத்துக்கு பயமும் எமோஷனுக்கு எமோஷனலும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஹீரோனி கூடயே தான் வந்துட்டுருப்பேன். ஒரு பல ட்விஸ்ட் இருக்கும் இந்த படத்தில். அதில் ஒரு ட்விஸ்ட்டுக்கு நானும் ஒரு காரணமாக இருப்பேன். ஸோ அற்புதமாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தில் நான் நடிக்க வச்ச டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் சீக்கிரமாக தேட்டரில் வந்துடும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பயத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹலோ டிஎம் வெப்சைட் வியூவர்ஸ், என் பேர் ராம் சரவணா. இப்போ நம்ம இருக்கிறது வந்து இது விடாயுதம் மூவியோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷன். இந்த படத்தில் நான் வந்து ஹீரோவை ப்ளே பண்ணியிருக்கேன். இது ஒரு த்ரில்லர் மூவி வித் சென்டிமெண்ட், லவ், அஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் ஐ தேங்க் மை டேரக்டர் நாகமானசி சார் அண்ட் நாகராஜா ஃபிலிம் சர்க்யூட் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் எனக்கு ஆப்போசிட் லீடாக ப்ளே பண்ணவங்க தம்பி லோன்கர்னு சொல்லிட்டு, ஷீ இஸ் த ஒன் ஹூ ஆக்டட் இன் ஸ்லம்டாக் மில்லியனியர், ஆஸ்கார் அவார்ட் வின்னர் மூவி அது. அதில் வந்து அவங்க ஹீரோயினோட மிடில் ஏஜ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஆன் திஸ் occasion and also on this movie. Please watch the movie in theaters, support me and also the movie. Thank you so much. வணக்கம். ஸ்ரீ நாகராஜா ஷப்பக்ஷி ஃபிலிம்ஸ் சார்பாக ஜேகே ஆதித்யா மற்றும் ஆர்என் ஸ்ரீஜா என்னோட தங்கை 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க விடாயுதம்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு பாம்புடைய இன்னொரு பேர் விடாயுதம், பவர்ஃபுல் ஆயுதம்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் ஹீரோயினோட சைல்டு வெர்ஷன் பண்ண தன்வி லோங்கர் ஃபஸ்ட் டைம் தமிழில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹீரோவாக அழகி படத்தில் பார்த்திபன் சாருடைய சைல்டு வெர்ஷன் பண்ண ராம் சரவணனை ஹீரோவாக போட்டிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் மிதுனேஸ்வர் சாங் நல்லா ரொம்ப பண்ணி கொடுத்துருக்காரு, பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் நீன்னு சொல்லி ஒரு சாங் ஆல்ரெடி வைரல் ஹிட்டு யூடியூப்பில். மற்ற சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப பிரமாதமாக பின்னி எடுத்திருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் மூவி வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து மிதுன் ஈஸ்வர். இப்போ நான் வந்து விடாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இருக்கோம். இப்போ ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டேன். திஸ் இஸ் அ வெரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஃபார் மீ. இதோட படத்தோட டைரக்டர் நாகமானசி, அவர் நல்லா பண்ணியிருக்கார். படம் ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவி. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இந்த படத்தில் 5 பாடல்கள் இருக்குது. அதில் வந்து 2 பாடல்கள் டியூட் சாங்ஸ், மற்றதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு குத்து சாங் இருக்குது. அதில் அப்புறம் பார்த்தோன்னா அது ஒரு எய்ட் சாங் இருக்குது. அதில் ஃபஸ்ட் சாங் வாட்ஸ்அப்பில் நீயும் லிரிக்கல் வீடியோ ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்தேன். ஃபஸ்ட் டே 1 lakh ரீச் எல்லாம் வந்து இந்த வீடியோ. மற்ற சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்த டேரக்டர். கண்டிப்பாக படம் போய் பாருங்க. நன்றி, வணக்கம். முதல்ல வந்துட்டு இந்த படத்துக்கு இன்விடேஷன் கொண்டு வரும்போது நான் வந்து என்ன பேசணும் மெயின் பாயிண்ட் சொன்னேன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், தமிழ் சினிமாவில் வந்து இப்போ பேய் சீசன் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி காமெடி சீசன் போயிட்டு இருந்துச்சு. இது முடிஞ்ச அடுத்து இந்த பாம்பு சீசன் 1 நாள் ஆச்சு, இதை யாரும் தொடாமல் இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இன்விடேஷன் ட்ரீட் வந்துட்டார் மானசி என்கிற விஜய் சார் வந்து கொண்டு வந்துட்டாரு. அதை பார்த்த உடனே நான் சொன்னேன், எதாவது என்ன சார் அப்படின்னா பாம்பு சார். அப்போ தான் டிசைனில் பார்த்தேன் பாம்பு இருக்குது. ஓகே நீங்கள் பிளேயர் சொல்லி போட்டீங்க, இனி அடுத்தது வந்து வரிசையாக பாம்பு படங்கள் வரும் அப்படின்னு. இப்படி பல பேர் இணைந்து ஒரு படத்தை மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம். பாம்பு இருக்க காலத்தால ஒரு மினிமம் கேரண்டி படமாவது வந்துடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, அடுத்த படத்தை ரெடிமேட் வச்சிருக்காரு, இதை சொல்லாம இருக்காரு. அந்த படத்துக்கு பேர் நெடும்பன், அதுவும் பாம்பு சப்ஜெக்ட். வாழ்த்துக்கள். இந்த படம் பல விதத்துல கண்டிப்பாக வெற்றி படமா அமையணும். ஏன்னா முதல்ல நான் பார்த்த ஒரு பயங்கரமான படம் ஒரு 40 வருஷம் முன்னாடி சைக்கோங்கிற ஒரு படம். அந்த படத்தை நான் இன்னைக்கு மறக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்துல ரீரெக்கார்டி பிரமாதமா பண்ணிருக்க. ஹேட்ஸ் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர், ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு, மறுக்க முடியாது. அதனால இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும்.